ஏப்ரல் 1 முதல் முன்பு அமெரிக்காவின் பல ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் கிடைக்கும், மிகவும் ரீசனபிள் ரேட்டில். காரணம், அது இந்தியா கவர்மெண்ட் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும். பல விஷயங்களில் அவ்விதம். நாம் இதற்கு பற்றி பார்க்கலாம். F-35 விஷயம். இந்த ரீஜியனில் பார்த்தால் இந்தியா என்னும் நாடு சைனாக்கு மேலாக வருகிறது. இதற்கு மூல காரணம் நேட்டோ. நான் 6 months முன்பு சொன்னேன், நீங்கள் எதையும். ஒரு வாரம் முன்பு எக்கானமிஸ்ட் என்னும் வார பத்திரிகையில் நான் சொன்ன அதே விஷயத்தை சொன்னது. இதனால இந்தியா ஒரு சூப்பர் டூப்பர் பவராக வரும். நாம் இதற்கு முடிவு கூறும்போது, நாம் எக்கனாமிக்லி டெவலப் ஆகும்போது இந்தியா சுப்பீரியராக இருக்கும். அமெரிக்காவின் பங்கு இது போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இங்கு மற்றும் மிலிட்ரி இணைக்கும் போது இருக்கும். அவர்கள் பங்கு சவுடி, UAE, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, இந்தியா ஆகும். இதுபோன்று சைனாக்கும் மேலாக அப்பர் ஹேண்ட் ஆகும். புரிந்து கொள்ளுங்கள். ரஷ்யா எனில் அவர்கள் மிலிட்ரி பவரை முழுமையாக இழந்தது. அந்த பவர் இந்தியாவுக்கு மாற்றி சைனா எதிர்க்க. இதுதான் அமெரிக்காவின் இலக்கு. ஆஸ்திரேலியா அதற்கு ஒரு உதவியாக இருக்கிறது. அவர்கள் ஃபண்டிங் செய்கின்றனர். அவர்கள் நவிக்கு வர இருக்கின்றது. இந்தியன் நேவிக்கு புதிய வெசல்ஸ் தயாரிக்க முடிவு செய்துள்ளது, ஜப்பானுடன் சேர்த்து. அதே போல ட்ரெயினிங் செய்ய உள்ளனர். இந்த சிச்சுவேஷனில் இந்தியா மாற்றம் அடையும் போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று, இந்தியாவுக்கு மோடியும் பிஜேபியும் அட்மின் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவை நடக்காது. காங்கிரஸிடம் இந்த எண்ணம் வராது. இந்தியாவுக்கு சுப்பீரியர் ரோல் இன் திஸ் ரீஜன். இந்த நாடுகளின் செக்யூரிட்டியை இந்தியா தாங்கும். அதே போல எவ்வாறு அமெரிக்கா இதனை ஹேண்டில் செய்கின்றது இந்த உலகில், இந்தியா இந்த ரீஜனில் உலக காவலர் ஆகின்றது. அதற்கு நாம் நன்றி கூற வேண்டும் இந்த நரேந்திர மோடிக்கும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும். இந்தியா ஒரு சுப்பீரியர் பவர் ஆகும்போது இங்கு உள்ள சிறிய நாடுகள் இந்தியாவின் காலில் விழும். அவர்களின் செக்யூரிட்டியை இந்தியா தாங்கும். அதுதான் உலக காவலர் என்று சொல்வது. அது எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேம் பிளானும் டீப் ஸ்டேட் ஆகலாம், ஆனால் அது இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்தியா இந்த ரீஜனில் ஒரு சூப்பர் பவர் ஆகிறது. இது பற்றி 2 வருடம் முன்பு யூகிக்க கூட முடியாது. இந்த குவாடில் எனக்கு புரிந்தது கேம் எங்கு செல்கிறது என்று. இந்த மெட்டீரியலைஸ்டு செயல் முடிந்த போது இந்தியா ஒரு சுப்பீரியர் நேஷனாக வருகிறது. இதனை மீடியா கூறும்போது ஆவலுடன் சிந்தியுங்கள். இந்தியா மிக பெரிய முறையில் முன்னேறுகிறது. அந்த முன்னேற்றம் தொடர்ந்து வேண்டும். மோடி இந்தியாவை வழிநடத்த வேண்டும்.